தர்ம சம்ருத்தி யூடியூப் சேனலின் நேயர்களுக்கும் பக்தர்களுக்கும் ஜெயந்தி பாலசீனிவாசன் அநேக கோடி நமஸ்காரங்கள். இன்றைய தினம் சிறப்பு சிவஸ்தலங்கள் என்ற தலைப்பின் மூலம் தஞ்சாவூர் கஞ்சனூரில் உள்ள அருள்மிகு கற்பகாம்பிகை சமேத அருள்மிகு அக்னீஸ்வரர் திருத்தலத்தை பற்றிய விவரங்களை பார்ப்போம். இதன் புராண பெயர்கள் கம்சபுரம், கம்சனூர், பராசரபுரம், அக்னிபுரம், முக்திபுரம், பலாசவனம், அக்னித்தலம், பிரம்மபுரி. இறைவன் பெயர் அக்னீஸ்வரர், அம்பாள் கற்பக அம்பாள். தல விருட்சம் புரசமரம். தீர்த்தம் அக்னி தீர்த்தம், பராசர தீர்த்தம். நவகிரகத்தலம் சுக்கிரனின் கிரகத்தலமாகும். அமைவிடம் கும்பகோணம் ஆடுதுறை சாலையில் சூரியனார் கோவிலில் இருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. பிரம்மனுக்கு திருமண காட்சி தந்த தலம், அக்னிக்கு உண்டான சோகை நோயை தீர்த்த தலம், சந்திரனின் சாபம் நீக்கிய தலம். அது மட்டுமின்றி கம்சன் என்னும் மன்னனின் உடற்பினை நீக்கிய தலம், கலி காமருக்கு திருமணம் நடந்த தலம், மான கஞ்சாரர் அவதரித்து வழிபட்ட தலம், மேலும் பஞ்சாட்சர மகிமையை வெளிப்படுத்திய ஹரதத்தர் அவதார தலம், வடக்கு நோக்கி ஓடும் காவிரி கரையில் அமைந்த தலம் என பல புராண வரலாறுகளை தன்னகத்தே கொண்டது. இத்தலம் நம்மை நாளும் ஆளும் நவகிரகங்களில் ஒன்றான சுக்கிரனுக்குரிய பரிகாரத்தலம். மூர்த்தி, தலம், தீர்த்தம் ஆகிய 3ஆலும் சிறப்பு பெற்ற திருக்கஞ்சனூரில் கோவில் கொண்டு எழுந்தருளியுள்ள தல மூலவரான அக்னீஸ்வர சுவாமி கிழக்கு நோக்கிய சன்னதியில் சுயம்பு மூர்த்தியாக உயர்ந்த பானத்துடன் சுக்கிர பகவானாக லிங்க வடிவத்தில் அருள்பாலிக்கிறார் என்பது ஐதீகம். பிரம்மதேவருக்கு திருமண கோலம் காட்டி அருளியதால் இறைவன் சன்னதிக்கு வலதுபுறம் தனி சன்னதியில் அன்னை கற்பகாம்பாள் காட்சியளிக்கிறார். ஸ்தல வரலாறு. கஞ்சனூரில் வாசுதேவர் என்னும் வைணவருக்கு பிறந்த குழந்தையின் பெயர் சுதர்சனர். வைணவ குடும்பத்தில் பிறந்தாலும் அக்குழந்தை சிவ பக்தியில் சிறந்து விளங்கியது. தினமும் காலையில் கஞ்சனூரில் இருந்து கிளம்பி திருமாந்துறை, திருமங்கலக்குடி, திருக்குரங்காடுதுறை, திருவாவடுதுறை, திருவாலங்காடு மற்றும் திருக்கோடிக்கா ஆகிய சிவஸ்தலங்களை தரிசித்துவிட்டு அர்த்ததாம பூஜைக்கு தனது சொந்த ஊரான கஞ்சனூர் ஆலயத்துக்கு திரும்பி விடுவதை தினம் தனது வழக்கமாக கொண்டார். வைணவரான சுதர்சனர் இவ்வாறு சிவபக்தராக இருப்பதை அவ்வூர் மக்கள் விரும்பவில்லை. எனவே அவரை அவ்வூர் மக்கள் பழுக்க காய்ச்சிய இரும்பு கம்பியில் அமர்ந்து சிவனின் மகிமையை உலகிற்கு காட்ட வேண்டும், இல்லையெனில் எந்த சிவன் கோவிலுக்கும் செல்லக்கூடாது என்று உத்தரவிட்டார்கள். ஊர் மக்கள் கட்டளையிட்டபடி பழுக்க காய்ச்சிய இரும்பு முக்காலி மீது அமர்ந்து சிவமே பரம்பொருள் என்று சுதர்சனர் 3 முறை கூறினார். அவருக்கு உடலில் எந்த விதமான தீக்காயங்களும் ஏற்படவில்லை. இதனை கண்ட ஊர் மக்கள் அவரின் மகிமையை அறிந்து அவரை சரணடைந்தார்கள். இக்காட்சியை சித்தரிக்கும் உருவம் இவ்வூர் பெருமாள் கோவிலிலும் அக்னீஸ்வரர் கோயில் நடராஜ சன்னதியிலும் உள்ளது. இவ்வூரின் பெருமாள் கோவிலிலும் அக்னீஸ்வரர் கற்பகாம்பாள் எழுந்தருளி உள்ளார்கள். ஹரதத்தருக்கு உபதேசித்து அருள் செய்த தட்சிணாமூர்த்தி உருவில் ஹரதத்தரின் உருவமும் உள்ளது. இம்மூர்த்தியை சுதர்சனரை ஆட்கொண்டு ஹரதத்தர் என்ற பெயர் அளித்து சிவன் நாம தீட்சை செய்தவர். ஒரு செல்வந்தர் தினமும் அக்னீஸ்வரருக்கு நைவேத்தியம் படைத்து வந்தார். அன்றாடம் அவர் கனவில் இறைவன் தோன்றி அவ்வுணவை உண்பது போல காட்சி தருவார். ஒரு நாள் அக்கனவு தோன்றவில்லை. காரணம் புரியாது அவர் விழித்தார். விசாரித்ததில் அன்று அக்னீஸ்வரர் ஹரதத்தரிடம் ஏழை பிராமணர் வடிவில் சென்று கஞ்சியை வாங்கி உண்டதாகவும் அதனால் வயிறு நிரம்பிவிட செல்வந்தரின் உணவை ஏற்கவில்லை என்றும் உணர்ந்தார். இதன் மூலம் ஹரதத்தரின் பெருமையை அறிந்து அச்செல்வந்தர் அவரை தேடிச் சென்று வணங்கினார். ஆலயத்தில் ஹரதத்தரின் குடும்பமும் ஏழை அந்தணராக வந்த இறைவனின் திருவுருவமும் உள்ளன. ஊருக்குள் வரும்போது அரச மரத்தின் எதிரில் கிழக்கு நோக்கி ஹரதத்தர் சிவபூஜை செய்வது போல உள்ள ஹரதத்தர் தனி கோயிலும் இத்தலத்தில் உள்ளது. சுவாமி சன்னதிக்கு செல்லும் வழியில் சுரைக்காய் பக்தர் என்ற அடியவர் மனைவியுடன் காட்சி தருகிறார்.
இவ்வூரை சேர்ந்த பக்தர் ஒருவர் சுரைக்காய் விற்று பிழைத்து வந்தார். இதனால் இவர் பெயர் சுரைக்காய் பக்தர் என்று ஆயிற்று. இவரிடம் ஒரே ஒரு சுரைக்காய் தான் எஞ்சியிருந்தது. அதை விதைக்கு ஆகும் என்று அப்படியே வைத்து விட்டார். அந்நிலையில் இறைவன் அவரிடம் விருந்தினராக வந்து உணவிடுமாறு கேட்க அவர் செய்வது அறியாது திகைத்தார். அதிதிகளுக்கு சுரைக்காய் ஆகாது என்று எண்ணி கலங்கினார். அப்போது இறைவன் அசரீரியாக ஒரு பாதி விதைக்கு ஒரு பாதி கறிக்கு என்று அருளி செய்து ஏற்று அவருக்கு அருள் புரிந்தார் என்று ஒரு வரலாறு உள்ளது. கிழக்கு நோக்கி 5 நிலை ராஜகோபுரத்துடன் இவ்வாலயம் காட்சி அளிக்கிறது. கோபுர வாயில் வழியே உள்ளே நுழைந்து பிரகார வலம் வந்து உள் மண்டப வாயிலை அடையலாம். மண்டப வாயிலின் இடதுபுறம் விநாயகரும் வலதுபுறம் விஸ்வநாத சன்னதியும் உள்ளன. அதை அடுத்து அம்பாள் சன்னதி உள்ளது. உள் வாயிலை தாண்டி சுவாமி சன்னதிக்கு செல்லும் போது இடதுபுறம் வவ்வால் நெத்தி மண்டபத்தில் விநாயகர், மயூர சுப்பிரமணியர், மகாலட்சுமி சன்னதிகள் உள்ளன. 63 நாயன்மார்கள் ஒருவரான மான கஞ்சார நாயனார் முக்தி அடைந்த தலம். இங்கு இருந்த ஒரு பிராமணர் ஒரு நாள் புல்லுக்கட்டு எடுத்து வந்த பொழுது அது தவறி பசுவின் கன்றின் மீது விழுந்து கன்று இறந்து விட்டது. அவருக்கு இதனால் பசு தோஷம் வந்தது என கூறினர். அவர் ஹரதத்தரிடம் அவரது தோஷத்தை நீக்க வேண்டினார். அவர் சிவபஞ்சாட்சரம் கூறி உமது தோஷம் நீங்கிவிட்டது என்றார். ஆனால் ஊரார் ஒப்பவில்லை. ஹரதத்தர் அவரிடம் ஒரு கைப்புல்லை எடுத்து வர சொல்லி அதை கோவிலில் உள்ள கல் நந்தி முன்பு நீட்டச் சொல்ல கல்லந்தியும் அந்த புல்லை சாப்பிட அனைவரும் வேந்தனர். கல்லந்தி புல் உண்டால் பஞ்சாட்சரம் பாவம் தீர்க்கும் என்று உணர்த்தினார். ஹரதத்தரின் இந்த வரலாறை விளக்கவே இவருக்கு இந்த தலத்தில் தனி சன்னதி உண்டு. இங்குள்ள நடராஜர் கற்சிலையாகவும் முக்தி தாண்டவ மூர்த்தி என்றும் அழைக்கப்படுகிறார். பராசர முனிவருக்கு சிவன் முக்தி தாண்டவம் ஆடி காட்சி கொடுத்த தலம். இது அக்னி பகவான் சிவபெருமானை வழிபட்ட ஸ்தலமாகும். பக்தர்களே, இன்றைய தினம் சிறப்பு சிவஸ்தலங்கள் என்ற தலைப்பின் மூலம் தஞ்சாவூர் கஞ்சனூர் அருள்மிகு கற்பகாம்பிகை சமேத அருள்மிகு அக்னீஸ்வரர் சிவஸ்தலத்தை பற்றிய விவரங்களை பார்த்தோம். கூடிய விரைவில் மற்றும் ஒரு சிறப்பு சிவஸ்தலத்தை பற்றிய குறிப்புகளுடன் உங்களை மீண்டும் சந்திக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். சைதாப்பேட்டை ஜெயந்தி பாலஸ்ரீனிவாசன். நன்றிகள், வணக்கங்கள். ஓம் நம சிவாய.